ஹாய் சுட்டீஸ், இன்றைக்கி ஒரு பழமொழி கதை சொல்ல போகிறேன். ஒரு காடு இருந்துச்சான். அந்த காட்டில் ஒரு குளம் இருந்துச்சான். அந்த குளத்தில் ஒரு முதலை இருந்துச்சான். அந்த குளத்து கரை ஓரமாக ஒரு நாவல் மரம் இருந்துச்சான். அந்த நாவல் மரத்துக்கு டெய்லி ஒரு குரங்கு வருமா. அதில் இருக்க நாவல் பழத்தெல்லாம் பறித்து சாப்பிடுமா. அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையில் முதலையும் அதுவும் பார்த்துக்கிடுச்சுக்கலாம். முதல்ல கேட்டுச்சான், எனக்கும் நாவல் பழம் பறித்து கொடுன்னு. உடனே குரங்கு பறித்து முதலைக்கு நாவல் பழத்தை கொடுத்துச்சான். அது சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் டெய்லி குரங்கு சாப்பிட்றப்பெல்லாம் முதலையும் கேட்குமா. குரங்கு முதலைக்கும் பறித்து கொடுக்குமா. அப்படியே அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களாம். இதை குரங்கு போய் வீட்டில் சொல்லிச்சான். அப்போ அவங்க அம்மா குரங்கெல்லாம் சொல்லிச்சான், வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் கொஞ்சம் ஒரு வயலண்ட்டான அனிமல், அதனால் அதோடெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாத அப்படின்னு சொல்லிச்சான். ஆனால் குரங்கு கேட்கலையாம். அது வாழ்க்கை டெய்லி போகுமா, பழம் சாப்பிடல. முதல்ல கேட்டுச்சுன்னா முதலைக்கு பறித்து கொடுக்குமா. அப்போ முதல்ல நல்லா சாப்பிட்டா ஜாலியாக இருக்குமா. அது போய் அவங்க வீட்டில் சொல்லிச்சான், இந்த மாதிரி எனக்கு ஒரு குரங்கு ஃப்ரெண்டு ஒன்று இருக்குது, அது டெய்லி எனக்கு நாவல் பழத்தை பறித்து கொடுக்கும், நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சான். அவங்க அம்மா அப்பா முதலெல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களாம் சொன்னாங்களே, எங்களுக்கும் கொண்டு வாயேன் அப்படின்ன உடனே மறுநாள் வரையில் குரங்கிட்ட கேட்டுச்சான், இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் பழம் பறித்து கொடுன்னோடனே அது நல்லா சாப்பிட்டுட்டு இதுக்கும் பறித்து கொடுத்துட்டு இவங்க வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கும் நிறைய பழங்கள்லாம் பறித்து கொடுத்துச்சான். அந்த நாவல் பழத்தில் வீட்டில் கொண்டு போய் கொடுத்தோடனே அந்த பழத்தை சாப்பிட்டோன்னே அதோட டேஸ்ட்டில் அப்படி மயங்கிட்டாங்களாம் அவங்க அம்மா அப்பா முதலையெல்லாம். ஆஹா, இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கே, இந்த பழமே இவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தால் இதை டெய்லி சாப்பிட்ற இந்த குரங்கோட ஈரல் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த முதலையிட்ட சொன்னாங்களாம், நீ போய் நாளைக்கு குரங்கை சைஸாக கூட்டிகிட்டு வந்துரு, பேசி நம்ம வீட்டில் வச்சு அந்த குரங்கை கொன்று சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த ஈரலை சாப்பிடுவோம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த முதல்ல எல்லாம் வேண்டாம், அது என்னோடய ஃப்ரெண்டு, எனக்கு டெய்லி பழமெல்லாம் பறித்து கொடுக்கும், அதுக்கு எல்லாமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சான். உடனே ஆனால் கேட்கலையா. அப்படி பேசி பேசி அந்த முதலை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்களாம். உடனே அது மறுநாள் போச்சான். போய் குரங்கிட்ட சொல்லிச்சான், நீ எங்கள் வீட்டில் கொண்டே கொடுத்து, நீ கொடுத்த பழத்தை இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கே, அதனால் அந்த குரங்குக்கு விருந்து வைக்கணும், கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. நீ வா என் கூடனோடனே நிஜம் நம்பிட்டு குரங்கும் ஓகேன்னு சொல்லிச்சான். ஆனால் கேட்டுச்சான், தண்ணிக்குள்ளே நான் எப்படி வர்றதுனோடனே என் முதுகு மேலே ஏறி உட்காந்துக்கோ, நான் அப்படி நீந்தி கூட்டிகிட்டு போயிடுறேன்னு சொல்லவும் முதலையோட முதுகு மேலே ஏறி குரங்கு உட்காந்துக்கிருச்சான். இதை தாண்டினவுடனே, குளத்தை தாண்டின உடனே அந்த முதல்ல சிரிச்சிச்சான். உடனே குரங்கு, ஏன் சிரிக்கிற நீ அப்படின்னு கேட்டோடனே, இல்லை நீ நான் சொல்கிறத நம்பி வந்துட்டேல, உனக்கு நாங்கள் விருந்தெல்லாம் வைக்க போகிறல, உடனே நாங்கள் விருந்தாக்கி சாப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே குரங்குக்கு ரொம்ப திகைப்பாயிருச்சான். சரி, நம்ம இப்போல்லாம் அது மாதிரி எதையும் காமிக்கக்கூடாது, பயத்தையோ மிச்சம் எந்த ஒன்றுத்தையும் காமிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு நிமிஷம் போனவுடனே அது சிரிச்சிச்சான். இப்போ முதலைக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சான், நீ ஏன் எதுக்கு சிரிக்கிற அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை, நீ இதை முதவே சொல்லியிருந்தேன்னா நீ என் ஃப்ரெண்டு தானே, நான் ஓகேன்னு சொல்லியிருந்திருப்பேன். ஆனால் இப்போ என்னை சாப்பிட்டாலும் உனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் ஏன் அப்படி சொல்கிறேன்னொன்னே, இல்லை டெய்லி சாப்பிட்டு ஈரல் அழுக்க இருந்துச்சு, இன்றைக்கி தான் துவைச்சி காய போட்டிருந்தேன் கொடியில், நீ சொல்லியிருந்தேன்னா நான் அப்படியே போட்டிருந்துருக்க மாட்டேனே, அதையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருப்பேன், என்னோடய ஈரலையும் சேர்த்து அப்படின்னு சொல்லிச்சான். அப்படியே இப்போ என்ன செய்யறதுன்னு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ என்னை திருப்பி கொண்டு போய் குளத்தங்கரையில் விடு, நான் போய் அதை எடுத்து வந்துடுறேன், அப்புறம் நீ என்னை கூப்பிட்டு போய் என்னை விருந்து வச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லிச்சான். நீ சரின்னு சொல்லிவிட்டு அந்த முட்டாள் முதல்ல என்ன செஞ்சிச்சான், திருப்பி பழையபடி குளக்கரையிலே கொண்டாந்து குரங்கை விட்டுருச்சான். உடனே குரங்கு வேகமாக தவ்வி ஏறி மரத்தில் ஏறி நின்றுட்டு, ஏன் முட்டாள் முதலையே, எங்கேயாவது ஈரலெல்லாம் கழுவி காயப்பட முடியுமா, அதெல்லாம் காயப்படலை, உன்கிட்ட தப்பிக்கிறதுக்காண்டி நான் அப்படி போய் சொன்னேன், உன்னோட போய் நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சேன் பாரு, எங்கள் அம்மா அப்போவே சொன்னாங்க, இந்த மாதிரியெல்லாம் நம்ம இது இல்லாத ஒரு வயலண்ட்டான அனிமலோட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்காதன்னு சொன்னாங்க. ஆனால் நான் அதெல்லாம் கேட்காம ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியம்னு சொல்லி உடனே போய் ஃப்ரெண்டாக என்னச்சேன் பாரு, என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிச்சான். இதுலேருந்து என்ன தெரியுது, கூடா நட்பு கேடாய் முடியும். நம்மளோட இதுக்கு ஈக்குவலானவங்களோட தான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும், நம்மளை விட பலசாலிங்கிட்டெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிற கூடாது. ஓகே குட்டீஸ், நாளை சந்திப்போம் இன்னொரு கதையுடன். பாய்.